மேசராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையில் ராசி அதிபதி உட்பட பெரும்பான்மையான கிரகங்கள் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்குது. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், குருவோட நிலை என்ன, சனி 12ஆம் இடத்துல இருக்கையில் என்ன பண்ண போகுது உங்கள் ராசிக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எளிதில் உங்களை அடையும். வாங்க நம்ம இப்போ ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்டோபர் மாதம் என்றைக்குமே ஒரு ராசியோட பலனை பார்க்கல, ராசி அதிபதி எங்கே இருக்காருங்கிறத முதல்ல பார்க்கணும். உங்கள் ராசிநாதனான மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல துலாத்தில் இருப்பார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமான விருச்சிகத்தில் அக்டோபர் மாதத்திற்கு மேலே வருவார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா தனுசுக்கு போவார். அதாவது 7, 8, 9ஆம் இடங்களில் செவ்வாய் பகவான் இந்த 3 மாதங்களில் சஞ்சரிக்கிறாரு. இதில் எதுவும் கெடு பலன்கள் ஏற்படுமான்னு கேட்டால் செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு கண்டிப்பாக வரக்கூடாது. ஆனால் வர்றாரு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரத்துக்கு குரு பகவான் உச்சமடைகிறாரு அதிசார கிரகியில். 8ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவானை குரு பகவானோட உச்சகுரு பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நன்மை தான் நடக்குமே தவிர கெடுபலன்கள் நடக்காது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உள்ள சனியால் கெடுபலன்கள் ஏற்படுமா, அல்லது 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கப்போட புதனால கெடுபலன்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியை உச்சகுரு 2 மாதங்கள் முழுமையாக பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் இருக்காது. இந்த 7.5 சனியுமே இப்போ உங்களை பாதிக்காது. இன்னும் 2 வருடங்கள் முடிஞ்சு உங்கள் ராசிக்குள்ளே சனி உள்ள வரையில் மட்டும்தான் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்குமே தவிர இப்போ யாருக்குமே இருக்காது கண்டிப்பாக. அதனால் நீங்கள் மேசராசிக்காரர்கள் தைரியமாகவே இருக்கலாம். சரி, புதன் 7, 8ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால என்ன பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் உங்கள் மேசராசிக்கு பரம எதிரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புதன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலோ 8ஆம் இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக கெடுபலன்கள் இருக்கும். ஆனால் நல்ல விதமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதங்களில் புதனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கு மற்றும் குரு பார்வையிலையும் இருக்கார். அவர் பெரும்பான்மையான டைம் இந்த 3 மாதங்களில் குருவோட பார்வையில் இருக்கனால கெடுபலன்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டு நன்மையிலே நடைபெறும். குழந்தைகள் வழியிலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருந்தவங்க, அதாவது பிஸ்னஸில் சரியாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி, இந்த அதிசார குரு பயிற்சி 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டும் மறைமுக தனலாபம் கிடைக்கும் ரொம்ப பேருக்கு. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. புதிய முயற்சிகள் எதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடங்கலாம். தொழில் தொடங்குறதா இருந்தால் கண்டிப்பாக தொடங்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. செவ்வாய் இந்த 3 மாதங்களுமே மிகவும் நல்ல நிலைமையில் உச்ச குருவோட பார்வையிலையும், அதன் பின்பு தனுசு வீட்டில் குருவோட வீட்டில் குரு மிதுனத்திலேருந்து திரும்ப வக்ரகதியில் ரிட்டர்ன் போயிடுவார். ரிட்டர்ன் போயிட்டு மிதுனத்திலேருந்து 7ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பார். தனுசில் திரும்பவும் செவ்வாய் உட்காரும். இப்படி ஒரு 2-3 மாதங்கள் கண்டினியூவாக குருவோட பார்வையில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால இந்த 3 மாதமும் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். எதை தொட்டாலும் கண்டிப்பாக தொடங்கும். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. மிகவும் இந்த 1 இயரில் இந்த 3 மாதங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லாவே எல்லாமே நம்ம நினச்சது எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.